ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நேற்று ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது, சிஸ்டர் யூடியூப்பில் நீங்கள் பேசும்போது எடுத்த உடனே சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது அப்படின்னு நேற்று பகிர்ந்து கொண்டாங்க. நிச்சயமாகவே நான் கேட்கும்போதே உங்களுக்கு ஆறுதலாக இருக்குன்னா, கர்த்தர் செய்கிறாரே அப்போ எப்படி இருக்கும் இல்லை? நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாரே அப்போ எப்படி இருக்கும் இல்லை? அதுதான், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணோம்? சந்தோஷமாக இருக்கணும். சரி, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி அப்பா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. நீர் என்ன பேசணும்னு சித்தமாக இருக்கிறீரோ அதை உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேச நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்னைக்குரிய தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்குரிய தலைப்பு என்னன்னா, சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஓகேங்களா? இந்த சம்பூர்ணம் அப்படின்னா என்ன? சம்பூர்ணம் அப்படின்றாங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் சொல்லப்பட்டிருக்கு முடிவில்லாதது. அதுதான் முடிவு. சம்பூர்ணம் அப்படின்னா முடிவு, முடிஞ்சிருச்சு. அப்போது சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சம்பூர்ணம் இல்லாமல் இருக்குது, எதெல்லாம் குறைவுபட்டிருக்கிறது, எதெல்லாம் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு அப்படியே நிறுத்திட்டுருக்கு, எதெல்லாம் வீடு கட்டப்பட்டு அப்படியே நிறுத்தியிருக்கு, அப்படிப்பட்டதை ஆசீர்வதிக்கிற தேவன். சரி, ஒரு பாடல் ஒன்று பாடி இயேசுவோட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? சேர்ந்து பாடலாமா? இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். உயிருள்ள நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினேன். எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. அந்தகாரமே என் வாழ்க்கையானதே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. அந்தகாரமே வாழ்க்கையானதே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. உயிருள்ள நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். உயிருள்ள நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போ எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே. அல்லேலூயா. சரி, நம்முடைய வாழ்க்கை பட்டு போயிருக்கும். அந்த வாழ்க்கை எப்படி பண்ணுகிற தேவன்? செழிப்பாக்குகிற தேவன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில்
பட்டு போய் இருக்கலாம். ஆனால் இயேசுப்பா என்ன சொல்கிறேன்னா, உன்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பதற்காக உன் பக்கத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன், வந்திருக்கேன்னு சொல்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? இயேசுப்பா என்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க வந்திருக்காங்க. ஏப்பா, எங்கள் வீட்டில் எவ்வளோ குறைவுகள் தெரியுமா? என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என் புருஷனை என் ஹஸ்பண்ட்க்கு காசு கொடுக்க முடியல, என் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைவாகவே இருக்குது. அப்படி நினைக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க போகிறார். சரி, எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்ன சிஸ்டர் கதை அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எங்கேயோ இருந்து நான் சொல்லலைங்க, வேதாகமத்தில் இருக்கிறத உங்கள் கூட நான் என்ன பண்ணுறேன், பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. சரி, இப்போ வாசிக்க போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதில் 6வது வசனத்தை சிஸ்டர் வாசிப்பாங்க. நம்மளாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். வாசிங்க சிஸ்டர். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்க, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. இங்கே என்ன இருக்குன்னா சாப்பிட்டு, ஆனால் உங்களுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன்னா ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். சாப்பிட்றது, ஆசீர்வதிக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு விதத்தில் தான் வரும். ஆசீர்வதிச்சா தானே சாப்பிட முடியும். திருப்தி அடைந்து, இப்போ சம்பூர்ணமாய் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், திருப்தி அடைவோம். ஒரு அண்ணன் சொல்லுவாங்க அடிக்கடி, ஸ்டாலின் சொல்லி ஒரு அண்ணன், என்னோட சண்டே கிளாஸ் அண்ணன், எனக்கு சண்டே கிளாஸ் எடுத்த அண்ணன், இப்போது நல்லா செய்தி உலகெங்கும் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திட்டு இருக்கிற ஒரு அண்ணன், நல்ல அண்ணன். நம்முடைய அந்த அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெபா கத்திரனை போதுன்ற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு. அண்ணன் சின்ன வீட்டில், ஒரு வாடகை வீட்டில் இருந்தாங்க. ஆனால் அந்த அண்ணனுக்கு இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களா பார்த்தா அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. எங்கே போனாலும் பெட்ரூமு, எங்கே போனாலும் ஹாலு, கிச்சனு, அப்படி. அந்த அண்ணன் சொல்கிறாங்க, போதும், எனக்கு போதும், ஏசப்பா என்ன ஆசீர்வச்சது போதும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நீங்கள் கூட அப்படி தான் சொல்ல போகிறீங்க, நான் கூட அப்படி தான் சொல்கிறேன். ஏசப்பா என்னை ஆசீர்வச்சிட்டே இருக்கார், ஒரு குறைவும் இல்லை. ஆசீர்வச்சு எப்போ எனக்கு தேவையோ அப்போ யார் மூலியமாவது எனக்கு ஆசீர்வச்சிருவார், கொடுத்துருவார். ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் சிரிப்பீங்க பாரு, நான் சொன்னால் இதை சிரிப்பீங்க. ரொம்ப நாள் இது ஜாலியாக எடுத்துக்கங்கண்ணா. என்னடா இது மெசேஜில் போய் சிஸ்டர் இதெல்லாம் சொல்கிறாங்களே, நான் சிம்பிளாக இருக்கிறத கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குறாருன்றது சொல்லுவார். எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க தந்தூரி சிக்கன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தந்தூரி சிக்கன்னா என்ன எனக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாரும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். அப்போது நான் சொன்னேன், ஏசப்பா எனக்கும் தந்தூரி சிக்கன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, அது எப்படி தான் இருக்கும்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒரு 2-3 நாள் கண்டினியூவாக ப்ரேயர் பண்ணேன். எதுக்கு ப்ரேயர் பண்ணுறது கூட விவஸ்தை இல்லையான்னு ஒரு வேளை நீங்கள் என்னை திட்டுவீங்க, பரவாயில்ல, திட்டினா கூட பரவாயில்ல. எனக்கு என்ன தேவையோ அதை நான் என் கர்த்தர்கிட்ட கேட்குறேன், ஓகேங்களா? அப்போது நான் கேட்டேன், ஏசப்பா எனக்கு தந்தூரி சிக்கன் வேணும் ஏசப்பா, ப்ளீஸ் டேடி எனக்கு வாங்கி கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. திடீர்னு என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து சொன்னாங்க, ஜூடி, எனக்கு என்னோட ஜெபமணி ஜூடி நீங்கள் போய் எனக்கு தந்தூரி சிக்கன் ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னது தந்தூரி சிக்கனா? எனக்கு ஒரே ஆசை, ஒரே சந்தோஷம். வாங்கிட்டு வரேன். நான் நினச்சேன் இந்த தந்தூரி சிக்கன்னா ஒரு 50 ரூபா, ஒரு 30 ரூபா, அள்ளியில் ஒரு 100 ரூபாய் இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டேன். அவங்க என்கிட்ட ஒரு 500 கொடுத்துட்டு நீ போய் வாங்க. நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய அமௌண்ட் எதுக்கு அப்படின்னா, என்ன சொன்னேன், நீ போய் வாங்கு உனக்கு தெரியும் அப்படின்னு. நான் போய் கடையில் கொடுத்து தந்தூரி சிக்கன் கொடுங்கன்னா அவங்க மீதி பேலன்ஸு 100 ரூபா கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த தந்தூரி சிக்கன் 400 ரூபா. அப்போ நான் சொல்கிறேன், ஏசப்பா அப்பா 400 ரூபா கொடுத்த தந்தூரி சிக்கன் நான் வாங்கியே சாப்பிட்ருக்க மாட்டேன். ஆனால் என் தேவன் பார்த்தாரு, நான் என்ன விரும்புகிறேன்னு சொல்லி என் கர்த்தர் என்னை பார்த்தார். அல்லேலூயா. போங்க, நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஓடிக்கிட்டு இருக்கேன், இது கூட நான் ஆசைப்படக்கூடாது.
நான் ஆசைப்பட்டதே என் தேவன் எனக்கு கொடுக்குறார். நீங்கள் ஆசைப்பட்டால் கொடுப்பார். நீங்கள் என் மேலே பொறாமலாம் படாதீங்க. சிஸ்டர் கேட்டாங்க அவங்களுக்கு கிடச்சிச்சின்னு பொறாமப்படாதீங்க. உங்களுக்கு ஏசப்பா என்ன தேவையோ அதை கொடுப்பார். இன்றைக்கி நான் ஒரு முறை தான் ஏசப்பா நான் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன். இந்த மந்த்லேயே நான் 3 முறை சாப்பிட்டுட்டேன். நான் வாங்கி சாப்பிடல, யாரோ எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சாப்பிடுங்க சிஸ்டர், திருப்தியாக சாப்பிடுங்க. அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க போகிறார். திருப்தியாக ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிங்க? சாதாரண ஒரு சிக்கனை வாங்கி கொடுக்க அவரால் முடியும்னா, சாதாரண தாங்க இதை வாங்கி கொடுக்க அவருக்கால முடியும்னா, நீங்கள் கேட்குறத அவரால் கொடுக்க முடியாது. நிச்சயமாக கொடுப்பேன். நீங்கள் என்ன ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ரேயர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ப்ரேயர் வாரியர், இந்த எனக்கு கால் பண்ணி எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? ப்ரேயர் பண்ண மாட்டீங்க. இது தாங்க இருக்கிறதுலே தப்பு. இதாங்க இருக்கிறதுலே தப்பு இல்லை? வேதாகமத்தில் போட்டிருக்குது பாருங்கள், உன் ஜெபத்தை கேட்கிறவர், உன் ஜெபத்தை தள்ளாதவர். இந்த எசேக்கியா இருக்கார் பாருங்க, அவர் சாதாரணமாக எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் விட்டுறவே இல்லை. அவர் செத்துரு போகிறான்னு தெரிஞ்சிச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டார், நீ செத்து போயிட போகிற மகனே நீ செத்து போயிட போகிற, வாய்ப்பே இல்லை ராஜா, நீ செத்து போகிற, நீ உன் குடும்ப காரியத்தில் என்ன பண்ணுற, ஒழுங்குபடுத்திட்டு செத்து போயிடுன்னு சொல்லிட்டு போகிறார். போய் பாதி முற்றம் கூட அவர் போகல. இவர் போய் எல்லாருக்கிட்டையும் சொன்னாரா, எஸ்தர் சிஸ்டர் நான் செத்து போயிட போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, தம்பி நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, தங்கச்சி நீ எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இந்த எசேக்கியா சொல்லவே இல்லை. வேதாகமத்தில் போட்டிருக்குது, என்ன போட்டிருக்கு தெரியுமா, அவர் சுவர்புறமாய் திரும்பி வேண்டுதல் செய்து மிகவும் விண்ணப்பம் செய்து மிகவும் அழுதார் என்று வேதாகமத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் தான் ஜெபம் பண்ணியிருக்கிறார். இப்போது பிரசவிக்கிறாங்களா, டெலிவரி பண்ணுறாங்களா, அவங்க டெலிவரியோட அந்த பிரசவிக்கிறவோட அம்மா இருக்காங்களா, இவங்க அம்மாவுக்கு பிரசவமா பொண்ணுக்கு பிரசவமா? இப்போ பொண்ணுக்கு தானே பிரசவம். இப்போ அம்மா சொல்லணும், ஏசப்பா அந்த பிரசவத்தை நான் பெற்றுடுறேன் ஏசப்பா, ஏன்னா ஏற்கனவே நான் குழந்தை பெற்றுருக்கிறேன் ஏசப்பா, ரெண்டாவதும் என் பொண்ணுக்கு பதிலாக நான் பெற்றுக்கிறேன் ஏசப்பான்னு சொன்னால் இது நடக்குமா? இந்த அம்மா வயிற்றில் குழந்தை வச்சுருக்குது, இந்த அம்மா வயிற்றில் ஒன்றுமே இல்லை, நான் பெற்றுக்கிறேன் ஏசப்பானா நடக்குமா? நோ வே, வாய்ப்பே இல்லை. யார் வயிற்றில் குழந்தை இருக்குதோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? பிரசவத்தை பிரசவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க உண்மை, அதாங்க உண்மை. அப்போது யாருக்கு பிளெஸ்ஸிங் வேணுமோ, யாருக்கு ஆசீர்வாதம் வேணுமோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? அவங்க தான் என்ன பண்ணணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். அதை தான் கர்த்தர் சொல்கிறார், நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உன்னை சம்பூர்ணமாய் நான் ஆசீர்வதித்து உன்னை திருப்தி அடைய செய்வேன். அல்லேலூயா. இப்போ உலகத்தில் முக்கியமான ஒன்று உலகத்தில் இல்லை. அது இல்லாதனால தான் மனுஷன் அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறான், நாடோடி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கான். என்ன இல்லை? திருப்தி இல்லை. எத்து கொடுத்தாலும் திருப்தி இல்லை. எத்து கொடுத்தாலும் எனக்கு கூட ரொம்ப ஆசை இந்த சாஃப்ட் சில்க் கட்டணும்னு. இந்த பெண்ணுங்களுக்கெல்லாம் அப்படி தானே ரொம்ப ஆசை, சாஃப்ட் சில்க்கு கட்டணும். சாரி எல்லோரும் வாங்குறாங்களே, அது என்ன சாஃப்ட் சில்க் எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் வாங்க முடியல. நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணேன். நீங்கள் ஒன்றே சொல்லாதீங்க, எது கேட்டாலும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுவீங்களா? ஆமாங்க, என் வீட்டு திறக்கில் கீ காணாமல் போனால் கூட ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுவேன். கீ காணாமல் எனக்கு காண்பீங்க, எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவேன். அப்போது அந்த சாரி கட்டணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. எங்கள் அப்பா என்ன கடைக்கு கூப்பிட்டு போனாங்க. கடைக்கு கூட்டு போது அங்கே சாரி அந்த சேல் பண்ணுறவங்ககிட்ட கேட்டு, இந்த சாஃப்ட் சில்க் இருக்காமே காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான்லாம் ஒரு 500 ரூபாய்க்கு தாங்க சாரி எடுப்பேன், மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே எடுப்பேங்க. அவ்வளோ தாங்க சாரியோட ரேஞ்சு நான் பார்ப்பேன். ஏன்னா நான் இப்படி யோசிப்பேன், அந்த காசு இருந்தால் ஊழியத்துக்கு யூஸ் பண்ணலாம், அந்த காசு இருந்தால் ஒரு படிக்கிற பிள்ளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் எங்கள் காலேஜில் சொல்லுவாங்க, நல்லா டீசெண்டாக சாரி கட்டுங்க, சூப்பராக ரிச்சாக கட்டுங்க. நான் சொல்லுவேன், நான் ஒன்றும் ரிச்செல்லாம் கிடையாதுங்க. அப்போ நான் கடைக்கு போனப்போ நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 1000 ரூபாய்க்கு மேலே நான் சாரி எடுத்ததே இல்லை. எங்கள் அப்பா எனக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்தாங்க 8000 சில்லறைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அப்போ கர்த்தர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா என்ன ஏசப்பா என்னை இப்படி ஆசீர்வச்சிட்டீங்க, என்ன ஏசப்பா என்னை சம்பூர்ணமாக ஆசீர்வச்சிட்ருக்கீங்க, நான் கட்டவே இல்லை ஏசப்பா, இவ்வளோ காஸ்ட்லியாக நான் கட்டவே மாட்டேனே ஏசப்பா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சிம்பிளாக நினைப்பீங்க,
ஆனால் ஏசப்பா அதை காஸ்ட்லியாக அவனுக்கு கொடுப்பார். நீங்கள் சாதாரணமாக நினைப்பீங்க, ஏசப்பா எனக்கு இது வேணும்னு சாதாரணமாக கேட்பீங்க. ஆனால் ஏசப்பா அவனை அதிக விலையில் இருக்கிற பொருளை அவனுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒரு நாள் நினைக்கிறீங்களா, என் வீடை சாதாரணமாக ஒரு 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 சாதாரணமாக ஒரு 2 லட்சம் இருந்தால் கூட நான் வீடு கட்டி முடிச்சிருவேனே நீங்கள் கேட்குறீங்களா? நான் கூட அப்படி தாங்க நினச்சேன். ஆனால் நீங்கள் நம்புவீங்களா, 11 லட்சத்துக்கு ஏசப்பா எனக்கு வீடு கொடுத்தாரு. இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் திருப்தியாக நடத்தப்படுவீங்க, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. அதோடு உங்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம், வெட்கப்படுத்த மாட்டாராம். அல்லேலூயா. என் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான், ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான், வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசப்பா நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, வெட்கப்படுத்த மாட்டாங்க இல்லை? அப்போ இப்போ உங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதம் பாருங்கள். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அடுத்தது திருப்தி ஆவீங்க, திருப்தி ஆவீங்க. அப்புறம் அதிசயமாக நடத்தி செல்வாராம். நீங்கள் சொல்லுவீங்களே, இது என்னங்க அதிசயம் பா, என் வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு பாருங்களேன் அப்படின்னுவீங்கள்ல. ஒரு ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்காங்க, போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களாம். அந்த பிரதர் நான் இது வரைக்கும் அவங்கள நான் பார்த்ததே இல்லை. அந்த பிரதர் சொல்கிறாங்க, எனக்கு கர்த்தர் அதிசயம் பண்ணாருங்க, அதனால சிஸ்டர் உங்களுக்கு மாதம் ஒரு 500 உங்களுக்கு நான் அனுப்பணும்னு ஆசைப்பட்றேன். நான் எனக்கு நம்பவே முடியல. அப்போ நான் சொன்னேன், நிச்சயமாவா பிரதர், நிச்சயமாவா பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரா, ஆசீர்வதிச்சாரா? ஆமாங்க சிஸ்டர், உங்களுக்கு கொடுக்க சொல்லி கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, உங்களுக்கும் கர்த்தர் அதாங்க, உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொடுப்பீங்க. இதான் உண்மை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கொடுக்க போகிறீங்க. அப்போ கொடுக்க இப்படி வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்போது ஆசீர்வதிக்க கொடுக்க போகிறீங்க, ரைட்டு. அடுத்தது கொடுக்க ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. சூப்பராக இருக்குல்ல? ஆசீர்வதிக்க கொடுக்க போகிறீங்க, நீங்கள் கொடுக்க ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதாங்க உண்மை, இதாங்க உண்மை. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. சேல்ரி வாங்கினோன்னே என்ன பண்ணுவோம், சீட்டு காசு கட்டணும், லோன் காசு கட்டணும், டியூ கட்டணும், அவனுக்கு கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு எடுத்துக்கணும், குழந்தைக்கு கொடுக்கணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும், சாரி வாங்கணும், நகை வாங்கணும். இந்த லிஸ்டெல்லாம் உங்ககிட்ட இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் இருக்காது. யோசிக்கிறீங்களா? ஒன்று மட்டும் இருக்காது. என்ன இருக்காது? இயேசுவுக்கு தசம பாகம் கொடுக்கணுன்றது இருக்காது. மல்கியா 10 சொல்லப்பட்டிருக்கிறது. எடுக்க முடிஞ்சால் எடுத்து வாசிங்க சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்கியா 3:10 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுடைய தசம பாகங்களை ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள், உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதிப்பார். அப்படிதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், அப்போ நம்ம தசம பாகத்தை நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். நீங்கள் யோசிப்பீங்க, எல்லா ஊழியக்காரங்களும் இதை தான் சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் தசம பாகத்தை பற்றி பேசுகிறாங்க. பேசித்தாங்க ஆகணும், பேசித்தான் ஆகணும். ஏன் தெரியுமா? சிலருக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் கொடுக்க மனசு இருக்காது. ஆனால் எப்போ தெரியுமா மனசு வரும்? அவங்க சில விஷயத்தை அனுபவிக்கும் போது, இல்லை சில விஷயத்தை அனுபவிக்கும் போது. ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எஸ், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு ஒரு சிஸ்டர் நல்ல ஃப்ரெண்டு, ஃபோனில் ஃப்ரெண்டு, இது வரைக்கும் பார்த்ததில்ல ஒரு சிஸ்டர். நான் எப்போ ஃபோன் பண்ணி, சிஸ்டர் அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான், ரொம்ப பெரிய பணக்காரலாம் கிடையாது. சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு இது தேவைப்படுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவ்வளோதானே, கவலைப்படாதீங்க ஜபா, நான் உடனே உங்களுக்கு அனுப்பி விட்றேன், நீங்கள் அந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு சொன்னல, காது கேட்க முடியாத ஒரு குழந்தை இருக்குது, பேச முடியாத ஒரு பையன் படிக்க வச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா,
கஷ்டத்துலேயும் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? வாசிங்க. மல்கியா 3:10. என் ஆலயத்தில் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைகளில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாத போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, பெரிய விஷயம். உங்களுடைய தசம பாகங்களை ஆலயத்தின் பண்டக சாலைகளிலிருந்து ஆலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும். சரிங்களா? அப்போ நீ என்ன கேட்டிருக்கிறன்னு கர்த்தருக்கு தெரியும். அப்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. இதை விட ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நீச கர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளே பாச கர்த்தாவே, இன்று வேண்டுமே இப்போ தாருமே, பொழுது வீடிந்தாலும் உம்மை வீடினே, நான் பொழுது வீடிந்தாலும் உம்மை வீடினே. அல்லேலூயா. இயேசுப்பா நம்மளை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிற தேவன். இயேசுப்பா நம்ம விடவே கூடாதுங்க. பிடிச்சிக்கணும், நல்லா பிடிச்சிக்கணும், கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போ அவர் அப்படி பிடிச்சிக்கும் போது அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் சொல்கிறீங்களா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை சிஸ்டர், நான் வேலைக்கு கூட போகல சிஸ்டர், சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கிற சிஸ்டர். எஸ், ஓகே, ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். என்ன வழி இல்லையா? ஆனால் ஒரு வழி இருக்குது. கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற வழி, கர்த்தருக்காய் ஒரு டேக்ஸை கொடுக்குற வழி. எங்கேயாவது நின்றுக்கிட்டு கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்களேன். வெளியில் போகிறவங்கள கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்களேன். உங்களை நிச்சயமாக சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சம்பூர்ணமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் அதிசயமாய் நம்மளை நடத்தி செல்கிற தேவன். அவர் திருப்தி அடையும்படி கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் என்ன சொல்கிறான்னா, உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், தள்ளி விட மாட்டேன். உனக்கு நான் என்ன பண்ணுவேன், அதிசயத்தை மாத்திரம் செய்வேன். அல்லேலூயா. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வீரும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வீரும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். குருடருக்கோ செவிடருக்கோ சுகத்தந்தா அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணுவார்? அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், உன்னை அதிசயமாய் நடத்தி செல்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் நான் காண முடியாத அதிசயங்கள்
நான் பார்க்காத அதிசயங்கள். நான்லாம் அப்படி தாங்க. என் வாழ்க்கையில் நான் பார்க்காத, நான் நம்பாத, நான் சாப்பிடாததெல்லாம் கொடுத்து ஏசப்பா நான் அதிசயமாக நடத்தி சொல்கிறேன். இது வரைக்கும் நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லைன்னு நினைக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்து அதிசயம் செய்வார். இல்லை, நீங்கள் நினைப்பீங்க எப்போ பார்த்தாலும் சாப்பாடை பற்றி பேசுகிறாங்க சிஸ்டர். இல்லைங்க. என்ன வேணுன்றதை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கலாம், ஒருவேளை ரெண்ட்டு பே பண்ணாமல் இருக்கலாம், நான் வாடகை கட்டாமல் இருக்கலாம், இல்லை அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உன் பிள்ளைங்க அடங்காமல் இருக்கலாம், ஒருவேளை வேலைக்கு போகாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாருங்க, கர்த்தர் சொல்கிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். நம்புறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்பா. எப்போ தெரியுமா? நீ சம்பாதிக்கிறதுல கர்த்தருக்காய் கொடுக்கும்பொழுது, அநேக ஊழியத்தை நீங்கள் தாங்கும்போது. என்கிட்ட அநேகர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சிஸ்டர், உங்கள் ஊழியத்தை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிச்சிட்ருக்கார். ஆம், உண்மை. கர்த்தரை ஊழியத்தை ஆசீர்வதிச்சு ஒன்றுமே இல்லைன்னு வெறுமையாக உட்கார்ந்துருக்கும் போது கூட, இப்போ கூட நான் சொல்லும்போது, இந்த கரண்ட் பில் கட்டுறது என்ன, கரண்ட் பில் எப்படி கட்ட போகிறேன், இந்த கேஸ் எப்போ வாங்க போகிறேன். ஆனால் கர்த்தர் சொல்ல, நீ கவலைப்படாத, யார் வேணாலும் உனக்கு செய்வாங்க. அல்லேலூயா. இப்போவும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இப்போவும் கர்த்தர் உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை கர்த்தர் அதிசயமாய் நடத்தி போகிறார். உங்களை கர்த்தர் திருப்தி அடைய செய்ய போகிறார். உங்களை கர்த்தர் வெட்கப்படாதபடி நடத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, ஏசப்பா சொன்ன வார்த்தைகளை அப்படியே நம்புறீங்களா? அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்படியே ஏற்றுக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க போகிறார். என்னை ஆசீர்வதித்தவர், என்னை வழி நடத்தினவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் போவாரா? உங்களை விட்டுருவாரா? நிச்சயமாக விட மாட்டாருங்க. அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாங்க. அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வெறுமையாக உங்களை விட மாட்டார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீர். நீ திருப்தியாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து திருப்தியாய் நடத்தி அதிசயமாய் வழி நடத்தி அவளை வெட்கப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள், விக்கனங்கள், நாசங்கள், மோசங்கள், செய்வினங்கள், சூனியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாகுவதாக, எல்லாம் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறேன். என்னோடு கூட ஊழியத்தை தாங்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஊழியத்தில் என் கூட வரணும். கீபோர்டு வாசிக்க எனக்கு ஆளே இல்லை. கீபோர்டு வாசிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா என் கூட வந்து ஆலயத்தில் ஆராதனையில் நீங்கள் கீபோர்டு வாசிக்கலாம். என் சபைக்கு வரலாம், அட்டன் பண்ணக்கூட நீங்கள் வரலாம். 9 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் சபை நடக்கும், ஆராதனை. நீங்கள் வரலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கலாம். உங்களால் முடிந்ததை நீங்கள் ஊழியத்துக்கு தாங்கி நீங்கள் வழி நடத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.